வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சார்ந்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சார்ந்து வேட்புமனுக்கள் பல தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பல கட்சிகள் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த பல கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனுக்கள் மாத்திரம்தான் நிராகரிக்கப்படவில்லை. மற்ற எல்லா கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தது தாயக பகுதியில் என்று நிறைய விடயங்கள் வந்திருந்தது. ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனு கூட 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. இதன் பிற்பாடு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக வழக்குகள் தொடுக்க இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். வழக்கு தவணைகள் வரப்பட்டிருந்தது. அது சார்ந்து அந்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருந்த பின்னணியில தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வெளிவந்திருக்கின்றது. எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்டிருந்த சுமார் 37 மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வேட்பு மனுக்களை நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து ரீட் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். குறித்த மனுக்களை ஆராய்ந்த பிறகுதான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாதர் தாகிர் மற்றும் KP பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருந்த வேட்பு மனுக்கள் தொடர்பாக நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றமை கொஞ்சம் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருப்பதாக அந்த வேட்புமனுக்கள் 38 யாருடைய வேட்புமனுக்களோ அவர்கள் சொல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இது அதிலும் குறிப்பாக இந்த குறித்த தீர்ப்பானது வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த இந்த பின்னணியில் பிறப்புச் சான்றிதழின் மூலப்பிரதி இணைத்தல், சத்திய கடிதம் தொடர்பான பிரச்சனை மற்றும் பிறப்புச் சான்றிதழ் நகல் தொடர்பான பிரச்சனை என்பவற்றால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தமது தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்திருக்குது. குறித்த நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக நேற்றைய தினம் வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் நிராகரிப்புக்குள்ளான வேட்புமனுக்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்தல் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். இதேவேளை வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட தரப்பினர் உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் இது தொடர்பான தீர்ப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி வருகின்ற காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளை, அதாவது ஒரு தேர்தல் சார்ந்து நாங்கள் ஒரு வேட்புமனுவை இல்லாட்டி ஏதோ ஒரு ஆவணத்தை நாங்கள் சமர்ப்பிக்க போகின்றோம் என்று சொன்னால் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சகல விடயங்களையும் நமக்கு சாதகமாகவும் சரியானவற்றையும் நாங்கள் செலுத்துவதற்கு முற்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தான் தற்பொழுது காரசாரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொருவரை சாடி பேசுகின்ற தருணங்கள் எல்லாம் இருக்குது. சில நேரங்களில் நாங்கள் ஒவ்வொரு சொல்லுகின்ற வார்த்தைகளை எல்லாரும் சொல்லுகின்ற அந்த உரைகளை கேட்கின்ற பொழுது ஆகா இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் சின்ன பிள்ளைத்தனமாக ஒவ்வொருவர் மீது சாடல்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கு, என்ன செய்கிறார்கள் என்ன செய்யவில்லை, அதேபோல தமிழ் கட்சிகள் நிறைய நிற்கின்றன, சுயேட்சை குழுக்கள் நிற்கின்றன, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய விடயங்கள் என்ன, இதை அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல போகின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடும் பிரச்சார நடவடிக்கைகளோடும் இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் நகர்ந்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் இவ்வாறான நிராகரிக்க வேட்புமனுக்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கொஞ்சம் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அந்த நிராகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய வேட்புமனுதாரர்களுடைய அந்த சாதகமாக இருப்பது என்பது எல்லோருக்கும் ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் யார் யார் அதிகாரத்தை கைப்பற்ற போகின்றார்கள், என்ன நடக்க போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மே மாதம் 6ஆம் தேதி வரை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.